ஹல்லேலூயா. ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். இந்த மனமகிழ்ச்சி நாள் காலை வேளையிலும் தேவ சமூகத்திலே வந்திருக்கிற தேவ பிள்ளைகள் அனைவரையும் நம்முடைய அருமை ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்திலே வாழ்த்துகிறேன். இந்த நாளிலும் கூட உங்களோடு பகிர்ந்து கொள்ளும்படியாக கர்த்தர் எனக்கு கொடுத்த ஒரு அருமையான செய்தி. இந்த செய்தியின் தலைப்பு வேதாகமத்தில் கண்ணீர். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். வேதாகமத்தில் கண்ணீர். The scripture speaks about tears. இதற்கு ஆதாரமாக நான் எடுத்துக்கொண்ட ஒரு வசனம் 126வது சங்கீதம் 5வது வசனம். 126வது சங்கீதம் 5வது வசனம் இவ்விதமாக சொல்கிறது: கண்ணீரோடே விதைக்கிறவர்கள் கம்பீரத்தோடே அறுப்பார்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பாருங்க, எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்கள் என்று ஆலோசனை கூறும் வேதாகமத்தில் கண்ணீருக்கும் முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்கள், கர்த்தருக்குள் சந்தோஷமாயிருங்கள், துக்கம் வேண்டாம் என்றெல்லாம் சொல்லுகிற ஆலோசனை கூறுகிற நம்முடைய வேத புத்தகம் வேதாகமம். இந்த வேதாகமத்தில் கண்ணீருக்கும் ஒரு முக்கியத்துவம் இருக்கிறது. ஆமென். பாருங்க, யோவான் 11வது அதிகாரம், யோவான் சுவிசேஷம் 11வது அதிகாரம் 35வது வசனத்திலே நான் வாசிக்கும் பொழுது இயேசு கண்ணீர் விட்டார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ கண்ணீருக்கு பாருங்கள் எவ்வளோ முக்கியத்துவம். நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவே கண்ணீர் ஒரு இடத்துல விட்டார். இங்கே சங்கீதத்தில் நாம் பார்க்கிறோம் கண்ணீரோடே விதைக்கிறவர்கள். இதே சங்கீதத்தை நீங்கள் வாசிக்கும் பொழுது, முந்தின வசனங்களிலே வாசிக்கும் பொழுது சந்தோஷமாயிருங்கள், மனமகிழ்ச்சியாயிருங்கள், மனமகிழ்ச்சியாய் திரும்பி வாருங்கள் என்றெல்லாம் சொல்லப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். பாருங்கள், இந்த 126வது சங்கீதத்தை கூட நாம் முதல் ஒரு சில வசனங்களை கூட நாம் வாசிக்கும் பொழுது நான் வாசித்து காட்டுறேன். பார்த்து 126வது சங்கீதத்திலேயே நீங்கள் பார்த்தீங்கன்னா முதல் 2 வசனங்களிலே சந்தோஷத்தை குறித்து மனமகிழ்ச்சியை குறித்து சொல்லியிருக்கிறது. 126வது சங்கீதத்தின் 2வது வசனம் பார்த்தீங்கன்னா, அப்பொழுது நம்முடைய வாய் நகைப்பினாலும் நம்முடைய நாவு ஆனந்த சத்தத்தினாலும் நிறைந்திருக்கும், அப்பொழுது கர்த்தர் இவர்களுக்கு பெரிய காரியங்களை செய்தார் என்று புறஜாதிகளுக்குள்ளே சொல்லப்படும். அப்போ நம்ம நகைப்பினால், சிரிப்பினாலே, ஆனந்த சத்தத்தினாலே நிறைந்திருக்கும் என்று சொல்கிற இந்த 126வது சங்கீதத்தின் 2வது வசனம் அப்படியே நீங்கள் கீழே 5வது வசனத்திற்கு வரும்போது கண்ணீரோடே அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. கண்ணீரோடே விதைக்கிறவர்கள். அப்போது ஆனந்த சத்தத்தையும் சந்தோஷத்தையும் குறித்து கூறுகிறதான வேத புத்தகத்தில் கண்ணீருக்கும் முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டு இருக்கிறது. ஹல்லேலூயா. ஸோ இதை குறித்து நாம் இந்த நாளிலே தியானிக்க போகிறோம். கண்ணீரை குறித்து வேதாகமத்தில் சொல்லப்பட்ட சில காரியங்களை குறித்து நாம் வாசிக்க போகிறோம். பாருங்கள், நிறைய பிரசங்கிமார்கள் சொல்கிறாங்க கண்ணீரே சிந்தக்கூடாது, கண்ணீர் இருக்கக்கூடாது என்றெல்லாம் கூட சொல்லுகிறார்கள். இருக்கட்டும். ஆனாலும் வேதத்தில் கண்ணீருக்கு என்ன முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டிருக்கிறது, எந்த விதத்தில் கொடுக்கப்பட்டிருக்கிறது என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். பாருங்கள், நெருப்பு இருக்கிறது. நெருப்புன்னு சொல்லும் பொழுது அது டேஞ்சரான ஒரு விஷயந்தான். அந்த நெருப்பை எப்படி பயன்படுத்தணும், சரியான விதத்தில் பயன்படுத்தணும். அது சரியான விதத்தில் பயன்படுத்தினா நீங்கள் உங்களுக்கு சமையலுக்கு யூஸ் ஆகும், நல்ல சாப்பாடு சமைக்கலாம், அல்லது உங்களுடைய வெஹிக்கிள்ஸ், உங்களுடைய வாகனங்கள் ஓட்டுவதற்கு உள்ள நெருப்பு வருது, எரிபொருளை போட்டு நெருப்பு ஏற்றுறாங்க, வண்டி ஓடுது. அதே நேரத்தில் ஒரு வீட்டை கொளுத்தி போட்டால் வீடு எரிஞ்சு சாம்பல் ஆகிடும். அப்படியாக நெருப்பை எப்படி உபயோகப்படுத்த வேண்டுமோ அப்படி உபயோகப்படுத்தினா அது சாதகமாக நன்மை பயக்கும். சரியாக பயன்படுத்தவில்லை என்றால் தீமை பயக்கும். அப்படித்தான் கண்ணீரை கூட சரியான விதத்தில் நாம் பயன்படுத்தும் பொழுது அது நமக்கு நன்மையை பயக்கும். அந்த கண்ணீரை தவறான விதத்தில் பயன்படுத்தும் பொழுது அது நமக்கு தீமையை உண்டாக்கும். சத்திய வேதத்தில் இதை குறித்து நாம் தியானிக்க போகிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். முதலாவதாக பாருங்கள், நம்ம என்ன பண்ணுறோம், நம்முடைய பிரச்சனைகளுக்காக, நம்முடைய தேவைகளுக்காக கர்த்தரிடத்தில் கண்ணீர் விட்டு ஜெபிக்கிறோம். அப்பா, எனக்கு இந்த வியாதி இருக்கிறது, இல்லை எனக்கு இந்த பிரச்சனை இருக்கிறது, இந்த தேவை இருக்கிறது என்று நாம் கண்ணீர் விட்டு ஜெபித்து நம்முடைய பிரச்சனைகளுடைய அந்த அழுத்தத்தின் காரணமாக, வியாதியின் அழுத்தத்தின் காரணமாக கண்ணீரோடு ஜெபிக்கிறோம். அது தவறு கிடையாது. ஏனென்று சொன்னால் வேதத்தில் நாம் வாசிக்கிறோம்,
சங்கீதக்காரன் 116வது சங்கீதத்தில் நான் வாசிக்கும் பொழுது 116வது சங்கீதத்தில் 3வது வசனத்தில் சொல்கிறாரு, மரண கட்டுகள் என்னை சுட்டி கொண்டது, பாதாள இடுக்கண்கள் என்னை பிடித்தது, இக்கட்டையும் சஞ்சலத்தையும் அடைந்தேன்னு தான் பிரச்சனையை ஆண்டவருக்கு சொல்கிறார். சொல்லிட்டு என்ன சொல்கிறாரு, இந்த பிரச்சனையிலேருந்து என்னை விடுவிக்கணும் என்று கண்ணீரோடு ஜெபித்துட்டு அப்புறம் சொல்கிறாரு 8வது வசனத்தில், என் ஆத்துமாவை மரணத்துக்கும் என் கண்ணை கண்ணீருக்கும் என் காலை இடர்களுக்கும் தப்புவித்தீர் என்று விசுவாசத்தோடு அந்த கண்ணீர் ஜெபத்தை எடுக்கிறார். ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, நம்முடைய பிரச்சனைகளுக்காக, நம்முடைய தேவைகளுக்காக விசுவாசத்தோடு கண்ணீர் விட்டு ஜெபிக்கிறது, அது கர்த்தர் கேட்டு நம்முடைய பிரச்சனைகளே அப்புறப்படுது. விசுவாசத்தோடு ஜெபி, கண்ணீர் விட்டாலும் கூட விசுவாசத்தோடு ஜெபிக்கிறோம். இந்த இடத்துல சங்கீதக்காரன் தன்னுடைய பிரச்சனைகளை எல்லாம் முதல் ஆண்டவரிடத்தில் சொல்லிட்டு இந்த பிரச்சனைகளை தீர்த்து வையும் என்று கண்ணீரோடு ஜெபித்து சொல்கிறார், என் கண்ணீரை நீர் அகற்றுவீர், என் பிரச்சனைகளை அகற்றுவீர் என்று விசுவாசத்தோடு அங்கே அறிக்கை எடுக்கிறான். ஹல்லேலூயா. எத்தனை பேர் உங்களுடைய பிரச்சனைகளுக்காக, தேவைகளுக்காக, வியாதிகளுக்காக ஜெபிக்கும் பொழுது கண்ணீர் விடுங்க, ஆனால் விசுவாசத்தோடு கண்ணீர் விடுங்க. இங்கே பார்க்குறோம் நம்ம மார்க்கு சுவிசேஷம் 9வது அதிகாரம் 24வது வசனத்தில், மார்க் 9:24 ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவினிடத்தில் ஒருத்தர் வர்றாரு. என்ன சொல்கிறாரு, தாம் பிள்ளை, ஒரு பிள்ளையினுடைய தகப்பன் வராரு, தன்னுடைய பிள்ளையின் வியாதிக்காக ஜெபிக்க முடியாது கேட்குறாரு. என்ன சொல்கிறாரு, உடனே பிள்ளையின் தகப்பன், விசுவாசிக்கிறேன் ஆண்டவரே, என் அவிசுவாசம் நீங்கும்படி உதவி செய்யும் என்று கண்ணீரோடே சத்தமிட்டு சொன்னான். கண்ணீரோடு இயேசுவினிடத்தில் தன் பிள்ளைக்காக அழுது விசுவாசத்தோடு கேட்குற, ஆண்டவரே என் பிள்ளையை சுகமாக்கும். கர்த்தர் அவனுக்கு மனம் இறங்கி அவனை சுகப்படுத்தினார் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். பிரியமானவர்களை, கண்ணீர் விட்டு அழுது நீங்கள் ஜெபித்தாலும் கூட உங்கள் பிரச்சனைகளுக்காக, உங்களை வியாதிக்காக ஜெபித்தா விசுவாசத்தோடு ஜெபிங்க. கர்த்தர் உங்களை மனம் இறங்கி உங்களை சுகப்படுத்துவார், பிரச்சனைகளை அப்புறப்படுத்துவார். ஆனால் இதே நேரத்தில் வேதத்தில் நான் வாசிக்கிறோம், என்ன வாசிக்கிறோன்னா, இப்போ நம்முடைய வியாதி, நம்முடைய பிரச்சனை, நம்முடைய தேவை, இதற்காக கண்ணீர் விட்டு அழுகிறோம் இல்லையா, இதெல்லாம் உலக பிரகாரமான தேவைகள். ஆண்டவர் சொல்கிறாரு, இதெல்லாம் உலக பிரகாரமான தேவை உங்களுக்கு கொடுக்கணும்னு எனக்கு தெரியும், அழுது ஜெபிங்க பரவாயில்ல கொடுக்குறோம், அதெல்லாம் எனக்கு கொடுக்கணுன்னு எனக்கு தெரியும், ஆனால் நீங்கள் தேவனுடைய ராஜ்யத்தை தான் முதல்ல தேடணும், அதுதான் ரொம்ப முக்கியம், இதெல்லாம் அவ்வளோ முக்கியம் கிடையாது, இதெல்லாம் எனக்கு கொடுக்கணுன்னு தெரியும் அப்படின்றார். ஆனால் நம்ம கண்ணீர் விட்டு ஜெபிக்கிறோம், கர்த்தர் நம்ம கிருபையாக இறங்குறார். ஆனால் இது முக்கியம் அல்ல என்றும் வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கு. பாருங்கள், 1 கொரிந்தியர் 15வது அதிகாரம் 1 கொரிந்தியர் 15வது அதிகாரம் 19வது வசனத்தில், 1 கொரிந்தியர் 15:19, இம்மைக்காக மாத்திரம் நாம் கிறிஸ்துவின் மேல் நம்பிக்கையுள்ளவர்களாயிருந்தால் எல்லா மனுஷரை பார்க்கிலும் பரிதபிக்கப்பட்டவர்களாயிருப்போம். பிரியமானவர்களே, கண்ணீர் விட்டு ஜெபித்து அழுகிறோம், இந்த உலக பிரகாரமான தேவைகளுக்காக, பிரச்சனைகளுக்காக, வியாதிக்காக நாம் ஜெபித்து கண்ணீர் விட்டு அழுது ஜெபித்து ஆண்டவரிடத்தில் நாம் அந்த ரிலீஃப், விடுதலை பெற்றுக்கொள்கிறோம், நல்லது தான். ஆனால் இதற்கு மாத்திரம் நம்ம இயேசுவை நம்பினால், இந்த உலக பிரகாரமான தேவைக்கு மாத்திரம் இயேசுவை நம்பினால் நாம் பரிதவிக்கப்பட்டவர்கள். இன்றைக்கு அநேக மார்க்கத்தார் தங்களுடைய தெய்வங்களை இந்த உலகத்தின் ஆசீர்வாதத்திற்காக மாத்திரம்தான் தேடுகிறார்கள் என்று நாம் பார்க்கிறோம். ஆனால் தேவ பிள்ளைகளாகிய நாம், கிறிஸ்தவர்களாகிய நாம் கிறிஸ்துவை இந்த உலக தேவைக்காக மாத்திரம் தேடுவது அல்ல என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். இதைவிட பெரிய காரியத்தை கர்த்தர் செய்வார். ஆமேன். சரி, இது ஒன்று. அடுத்தபடியாக நாம் பார்க்கும் பொழுது, நம்முடைய பிரச்சனைகள், தேவைகள் இதெல்லாம் வரும் பொழுது கண்ணீர் விடுறது, நம்பிக்கை இல்லாமல், கர்த்தர் எனக்கு இதிலேருந்து விடுவிப்பார் என்ற நம்பிக்கையே இல்லாமல் கண்ணீர் விடுவது, அது ஒரு விதமான கண்ணீர். பாருங்கள், இஸ்ரவேல் மக்களை கர்த்தர் எகிப்திலிருந்து பலத்த கரத்தினாலும் ஓங்கிய புயத்தினாலும் வல்லமையினாலும் வெளியே கொண்டு வந்தார். வெளியே கொண்டு வந்து அவங்க பாஸ் பண்ணும்போது சிவந்த சமுத்திரம் 2ஆக உடைச்சார். பார்வோன் பின்னால் துரத்திட்டு வந்தான், அவனையும் கவிழ்த்து இவ்வளோ அற்புதங்களை செய்த தேவன் இவர்களை வனாந்திரத்தில் கொண்டு வரும்போது ஒரு இடத்துல கண்ணீர் விட்டு அழுகிறாங்க, நம்பிக்கை இல்லாமல். எங்கே ஒரு இடத்துல வர்றாங்க, அந்த இடத்துல தண்ணி இல்லை. வனாந்திரத்தில் என்ன இருக்குது? ஒன்றும் கிடையாது. விளைச்சலா இதுவா ஒன்றும் கிடையாது. வெயிலும் இருட்டும் தான் இருக்குது வனாந்திரத்தில். அப்படிப்பட்ட பாதையில் நடத்தி வர்றாரு. சரி, ஒரு இடத்துல வந்தாங்க, தண்ணி இல்லை. பிரியமானவர்களே, இவங்க அழுகுறாங்க. யாத்திராகவும் 17:3 நீங்கள் வாசிக்கும் பொழுது, ஜனங்கள் அவ்விடத்தில் தண்ணீர் தவணமாக இருந்தபடினாலே
அவர்கள் மோசேக்கு விரோதமாக முறுமுறுத்து, நீர் எங்களையும் எங்கள் பிள்ளைகளையும் எங்கள் ஆடுகளையும் தண்ணீர் தவணத்தினால்